அந்த அழகான ஊரின் தெருவில் நிறைய நாய்கள் வாழ்ந்து வந்தன. அதில் மிட்டு என்கிற நாயும் ஒரு பூனையும் நெருக்கமான நண்பர்கள். நாயும் பூனையும் தனியாக விளையாடி கொண்டிருந்தன. அவர்கள் பார்க்க எப்படி இருப்பார்கள்? என்னை போல குறைப்பார்களா என்று கேட்டது. உன்னை விட பெரியவர்கள் அங்கு இருப்பார்கள் என்று சொல்லி நாயை பார்த்து பன்றி சிரித்தது. அப்படியா, அவர்களை பார்க்கலாம், வா காட்டிற்கு போகலாம் என்று அழைத்து நான் வரவில்லை. என் மீது அன்பு வைத்து வளர்ப்பவர்களை பிரிந்து வரமாட்டேன் என்றது பூனை. இப்போதுதான் சென்று வந்தேன். நானும் வரமாட்டேன். வீட்டில் எனக்காக முந்திரி பழம் எடுத்து வைத்திருப்பார்கள். நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்றது பன்றி. இருவரையும் முறைத்து பார்த்த நாயை காதில் இருக்கும் திசையை நோக்கி ஓடியது. பன்றியும் பூனையும் நாய் சொல்லும் திசையை பார்த்து கொண்டு நின்றன. சிங்கம் வலித்தார், நாய் வலித்தவருக்கு புரியாமல் வேகமாக ஓடியது. நீர் இல்லாத கிணற்றில் வயிறு தவறி விழுந்தது. நாயை தேடி பூனையும் வந்தன. கிணற்றுக்குள் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தது பன்றி. தான் முக்கால் மண்ணை தள்ளியது. பூனைதான் கால்களால் மண்ணை சீத்தது. நாய் கொஞ்சமாக மேலே வந்தது. பன்றியும் பூனையும் நாயை கட்டி அணைத்தது. நன்றி.